வாங்க நாம் இப்போ பச்சை சுண்டைக்காயை பற்றி பார்க்கலாம். பச்சை சுண்டைக்காயினால யாருக்குமே பிடிக்காது, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நிறைய சாப்பிட்ருவாங்க. இப்போ சுண்டைக்காய் பருப்பு கடையில் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ சுண்டைக்காவை அம்மியில் வச்சு நசுக்கி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு முறை வாஷ் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அலசி வச்ச சுண்டைக்காய், துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு துவரம்பருப்பு, பைத்தம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததும் சுண்டைக்காவை போட்டு மூடி போட்டு 3லேருந்து 5 விசில் வச்சுடுங்க. மூடி திறந்த பிறகு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு மசியல் எடுத்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றாகிற வரைக்கும் நல்லா மசிச்சுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில், கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்து அது கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து கொஞ்சம் கோல்டன் கலர் வந்த உடனே அந்த தாளிப்பை பருப்பு கடையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொதி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுண்டைக்காய் பருப்பு கடையில் ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.